5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு 2 அமௌண்ட் இருக்குது, 2 பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு 20,000, ஒன்று வந்து 15,000. இது ரெண்டையுமே வந்துட்டு 5 ஆண்டு வந்து வட்டிக்கு விடுறாங்க. விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 20,000க்கு விடுறாங்க, 15,000க்கு விடுறாங்களா, 5 வருஷத்துக்கு விடும்போது இது ரெண்டுக்கான வட்டி வித்தியாசம், அதாவது வட்டி வித்தியாசம் வந்து 3,000 வருதான். அதாவது 20,000த்தையும் 15,000த்தையும் வட்டிக்கு விடுறாங்க. 15,000த்துக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமா, 20,000த்துக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமா. இந்த 15,000த்துக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 20,000த்துக்கு கிடைக்கிற அமௌண்ட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு 3,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது 20,000 வட்டிக்கு விடுற அமௌண்ட் வந்துட்டு 15,000த்துக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அதை விட 3,000 எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு ஆர் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரெண்டுக்கான, அதாவது இந்த 2 பிரின்சிபலுக்கும் கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான வித்தியாசம் கூடுது அப்படின்னா அதுதான் அதுக்கான வித்தியாசமாக இருக்கும். அதனால் ரெண்டுக்கான வித்தியாசம் தான் 3,000ன்னு வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, நமக்கு பிஎன்ஆர் பை 100. இப்போ என்ன பிஎன்ஆர் பை 100, இது ரெண்டுக்கும் வந்துட்டு இதை விட, இப்போ இது கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட இதுக்கு கிடைக்கிறது 3,000 அதிகம் அப்படின்னு சொன்னனால ரெண்டுக்கான வித்தியாசம் தான் 3,000 நம்ம எடுத்துக்கிறோம். சரியா. இப்போ ஃபஸ்ட் அமௌண்ட் என்னது, 20,000, அதை போட்டுக்கிறேன். என்ன ரெண்டுக்குமே 5 வருஷம் அப்படின்னு சொன்னால 5 போட்டாச்சு. ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் ஆர் அப்படியே போட்டுட்டேன், டிவைடட் பை 100. செகண்ட் கொடுத்த அமௌண்ட் என்ன, 50,000. இதையும் வந்து அப்படியே போட்டுட்டு அதே 5 இயர் அதே ஆர் போட்டாச்சு. இப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுவேன். இதே மாதிரி இங்கேயும் 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 20 × 5 என்ன கிடைச்சிரும், 1000. அந்த ஆரை அப்படியே போட்டுக்கிறேன். அதே மாதிரி 50 × 5 என்ன கிடைக்கும், 75. இங்கே ஒரு 0 இருக்கனால 750 r = 3,000 கிடைக்கும். இது ரெண்டையும் நமக்கு மைனஸ் பண்ணோன்னா 250 r கிடைக்குமா. இது என்ன பண்ணலாம், இப்போ கேன்சல் பண்ணோமா, இந்த 0வும் கேன்சல் பண்ணுறேன். இந்த 25யும் 300 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 12 கிடைக்கும். அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 12%.